அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் அதிகரித்து வரும் வர்த்தக மோதல் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரின் முன்னாள் துணை பிரதமர் சின்னத்தம்பி ராஜரத்னத்தின் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். சிங்கப்பூரின் நிலை என்ன? US and China are entering a full-blown tariff trade war. அமெரிக்காவும் சீனாவும் முழுமையாக வர்த்தக யுத்தத்தின் விளிம்பில் உள்ளன. இறுதி வரை போராட உள்ளதாக சீனா உறுதி கொண்டுள்ளது. இந்த வரி விதிப்பினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் கூட நிறுத்தப்படலாம். முழு உலகுமே அதன் வேதனையை அனுபவிக்க நேரிடும். ஒரு சிறிய நாடு என்ற வகையில் நமக்கு சில எல்லைகள் இருந்தாலும் இந்த புதிய சூழலில் பார்வையாளராக நாம் வாழ முடியாது. இதற்கு பதிலளித்து நிலையை தீர்ப்பதையே நாம் மேற்கொள்ள வேண்டும். நாமே எமது தலைவிதியை தீர்மானிக்க வேண்டும். நாம் தனியாக இல்லை. நாமும் சமமாக உள்ள பெரும்பாலான நாடுகளும் எமது அர்ப்பணிப்புடன் இணைய தயார். நிலைத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகளாவிய அமைப்பிற்காக ஒரே எண்ணம் கொண்ட நாடுகளுடன் எமது வலையமைப்பை ஆழப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் முடியும். அதனை நாம் செய்வோம். நாம் ஒன்றாக இணைந்தால் எதிர்காலத்தில் உருவாகவிருக்கும் மிகவும் நிலையான உலகளாவிய ஒழுங்குமுறையை எதிர்கொள்வதற்கான அடித்தளத்தை அமைக்க முடியும். சீனா கட்டியெழுப்பும் புதிய கூட்டணி என்ன? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி கொள்கைகளை நுட்பமாக தாக்கும் விதமாக ஒருதலைப்பட்சம் மற்றும் பாதுகாப்பு வாதத்தை எதிர்கொள்ள மலேசியா உள்ளிட்ட பரந்த தென்கிழக்காசிய வலயத்துடன் இணைந்து பணியாற்றுவதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உறுதியளித்துள்ளார். மலேசியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது பகிர்ந்து கொள்வதற்கான எதிர்காலத்துக்காக ஆசிய குடும்பத்தில் ஒற்றுமையின் முக்கியத்துவம் தொடர்பில் மலேசியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது சீன ஜனாதிபதி வலியுறுத்தினார். உலகளாவிய ஒழுங்குமுறை மற்றும் உலகமயமாக்கல் பொருளாதாரம் அபாயத்தில் உள்ள நிலையில் பூகோள அரசியல் உள்ளிட்ட ஆபத்தை எதிர்த்து போராடுவதில் சீனாவும் மலேசியாவும் பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளுடன் இணைந்து நிற்கின்றன. நாம் ஒரு தலைப்பட்சம் மற்றும் பாதுகாப்பு வாதத்தை எதிர்க்க வேண்டும். எமது ஆசிய குடும்பத்தின் ஒளிமயமான அபிலாஷைகளை நாம் ஒன்றாக பாதுகாக்க வேண்டும். சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான நட்பை வரலாற்றைப் போலவே எதிர்காலத்திலும் வடிவமைக்கும் ஆற்றலை கொண்ட ஒன்றாகவே நாம் பார்க்கின்றோம். சீனா மலேசியாவுடன் ஒரு உயர்மட்ட மூலோபாய திட்டத்துடன் முன்னேற விரும்புகிறது. சீனா மற்றும் மலேசிய மக்கள் பகிர்ந்து கொண்டு எதிர்காலத்திற்காக ஒருவரொருவர் அணைத்துக் கொண்டு 50 ஆண்டுகால பொன்னான இருதரப்பு உறவுகளை பேணி வருகின்றன. நாம் இணைந்து எமது இரு நாடுகளின் நவீனமயமாக்கலை துரிதப்படுத்த வேண்டும். சமாதானம் ஒத்துழைப்புக்காக உலகிற்கு நல்லுதாரணமாக இருந்து அந்த வழியில் எமது வலயத்தில் மாத்திரமன்றி அதற்கு அப்பாற் சென்று அமைதியின் நிலைபெயர்ந்தகு தன்மை மற்றும் அதன் செழிப்பிற்காக பாரிய பங்களிப்பை வழங்க வேண்டும். பொருளாதார பாகுபாட்டுக்கு எதிராக அமெரிக்காவை நுட்பமாக தாக்கும் வகையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் என்பவர் நேரடித்தன்மையின் முன்மாதிரி என அவர் தெரிவித்துள்ளார். பன்முகத்தன்மை பெரும் ஆபத்தில் இருக்கும் ஒரே நேரத்தில் சில நாடுகள் பொறுப்பற்றவர்களாக இருக்கும் தருணத்தில், மேலும் சில நாடுகள் இதுவரை வழங்கி வந்த வாக்குறுதிகள் தொடர்பில் கேள்வி கேட்கும் தருணத்தில் சீனாவின் உலகளாவிய அணுகுமுறையிலிருந்து புதிய நம்பிக்கை வெளிப்பட்டுள்ளது. அவர்கள் உள்ளே மாத்திரமின்றி சுற்றியும் பார்க்கின்றனர். அவர்கள் எதிரானவர்கள் அல்ல. நவீனத்துவவாதிகளாக இருக்கும் நாம் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்? உலகமயமாக்கலின் நேர்மையான நுழைவும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு சீன பழமொழி நினைவுக்கு வருகின்றது. உலகில் கடினமானது என எதுவும் இல்லை. தைரியம் இல்லாதவர்களுக்கு அது கடினம். இவ்வாறான கடினமான நேரத்தில் சீனா ஒரு புத்திசாலித்தனமான, வலிமையான மற்றும் நம்பகமான பங்காளியாக உள்ளது. இதனை மலேசியா வரவேற்கின்றது. Of lasting peace and prosperity.